ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டக்கர் பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காடை வளர்ப்பு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். காடை வளர்ப்பு தொழில்னா என்னது அப்படின்னா, காடை அந்த ஒரு குஞ்சு கோழி மாதிரி இருக்கும், கோழியோட சிறுசாக இருக்கும். இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊரில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இது வந்து சுய தொழில் செய்வதற்கு வந்து ஒரு நல்ல ஐடியா. நான் சொல்ல போகிற ஐடியா வந்து அது வந்து நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக கேளுங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதுவுமே விடாமல் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பண்ணையை பற்றி வைக்கலாமா, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், நம்ம இது மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம வந்து ஒரு தொழிலதிபராக கூட ஆகலாம். மிக பெரிய லெவலில் நம்ம இதை பண்ணோம்னா பெரிய ஆளாக கூட ஆயிடலாம். இதோட மெயினான ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. காடைக்கு வந்து அதோட உணவு, ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங். இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், பெர்ஃபெக்டாக ஃபார்முலா போட்டு அடித்தா எங்கேயோ போயிடலாம் இந்த பண்ணையை வச்சு. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இதோட ஹேச்சிங் பீரியட்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த கோழி இந்த காடை கோழிங்கிறது வந்து இதோட ஹேச்சிங் பீரியட், அதாவது நம்ம வந்து குஞ்சு பொரியும்ல அந்த சமயமில் நம்ம வந்து முட்டையாகவே வாங்கிடலாம். முட்டை வந்து ஒரு 3 ரூபா தான் அதோட விலை வரும். ஒவ்வொரு முட்டையும் வந்து வெறும் 3 ரூபா விலையில் தான் வரும். அந்த 3 ரூபா முட்டையை நம்ம ஒரு 100 இன்னும் 3000 வாங்கி வச்சு இதோட ஹேச்சிங் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்காண்டி நம்ம வெளியே கோழி குஞ்சாக கூட வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, அந்த முட்டையை ஃபுல்லுமே எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஒரு டார்க் ரூம், ஏதாவது ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூமில் அந்த ஒரு ட்ரே, உங்கள் ஊர் பக்கத்தில் பட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் கூட அந்த ட்ரேயை செஞ்சு வாங்கிக்கலாம். அந்த ட்ரேயில் அந்த எல்லா முட்டையுமே ஒரு 500 முட்டை வாங்குறீங்க, 500 முட்டையும் பரப்பி விட்டுட்டு ஒரு 200 வாட்ஸ் லேம்ப், ஏதாவது ஒரு லேம்ப் நம்ம கடையில் கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி கூட விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு. அதனால் உங்களுக்கு இந்த விவசாயம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு லேம்பை போட்டுட்டு நீங்கள் 1 டேக்கு 4 டைம்ஸ் அந்த முட்டையை நீங்கள் பிரட்டி விடணும். ஏன்னா அந்த உள்ள எல்லோ யாளுக்கு வந்து அதுக்கு வந்து ஃபுட்டாக இருக்கும். அந்த எல்லோ யாளுக்கு வந்து அங்கே இங்கேயும் கொஞ்சம் உருளணும். இது கோழியே அது நோசால் பண்ணி விட்டுரும் இயற்கையிலே. பட் செயற்கையாக பண்ணும்போது நம்ம இதை பண்ணி விடும்போது அது நல்லபடியாக ஹேட்ச் ஆகி ஒரு 15வது நாளில் எல்லாமே குஞ்சியாக மாறினோடனே அது வேறு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். எடுத்துகிட்டு இன்னொரு டார்க் ரூமில் அப்படி வச்சுருந்தா கூட போதும். 15 நாளில் எல்லா முட்டையும் வெளியே வந்து நல்லபடியாக கோழி குஞ்சாக ஆயிரும். அப்புறம் தூக்கி நீங்கள் அதை ஃபார்மில் விட்டுறலாம். அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ச் ஆன குஞ்சுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபார்மில் விட்டுட்டோம். ஃபார்மில் விட்டதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் 8 நாள் ஃபார்மில் விட்ட அந்த குஞ்சு பொரிஞ்சதுக்கப்புறம் உள்ள 8 நாள் நீங்கள் ரொம்ப கண்ணு கருத்துமாக அந்த குஞ்சுகளை பார்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 8 நாள் அதுக்கு ஈஸியாக என்ன செய்யணும்னு கூட தெரியாது, அதை அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ ஈஸியாக அந்த நோய் கூட அதுக்கு தொத்த வாய்ப்புகள் இருக்குது அந்த 8 நாளில். அதனால் நீங்கள் அந்த 8 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த 8 நாள் அதுக்கு வந்து தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்குல்ல, நம்ம கடையில் விற்கிற சாதாரண குளுக்கோஸ், அதில் அமினோ ஆசிட்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அதோட இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் கூட்டும். இயற்கையாகவே இந்த பறவைகளுக்கு வந்து அதிகமான இம்யூன் சிஸ்டம் இருக்கும். அதனால் காடைக்கு வந்து அதிகமாக நோய் தொத்து எதுவும் வராது. இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து தப்பிச்சிடும். மற்ற கோழிகள் மாதிரி எந்த விதமான டிசீஸும் வராது அதுக்கு. அதில் இது எவ்வளோ பரவாயில்ல, இயற்கை கொடுத்த பாருங்க அதுக்கு. ஆனாலும் இந்த 8 நாள் வந்து நான் எதுக்கு இந்த கண்ணு கருத்தாக பார்க்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து டெத்தை குறைக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஒரு 500ல் ஒரு 50 10 இறந்தால் கூட உங்களுக்கு நட்டம் தானே. அதனால சொல்கிறேன், அந்த 8 நாள் நீங்கள் கண்ணு கருத்தாக பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த 8 நாளில் நீங்கள் லைட் வச்சே ஆகணும் அதுக்கு. அந்த 8 நாள்லேயும் அது குஞ்சு தான், அதுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் தேவைப்படும். எப்போவுமே இது வந்து நம்மளே மாதிரி தான். நம்ம நார்மலாக 35 37 டிகிரியில் வாழ்கிறோம். இதே மாதிரி தான் அதுக்கும் 35 டிகிரி செல்சியஸ் to 37 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக வேணும். இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். அப்போ நீங்கள் லேம்ப் கொடுக்கல அப்படின்னா அது சூட்டு கிடைக்கிறதுக்காண்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி கீழே உள்ள கொஞ்சம் நசுங்கி சாவ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்த நம்ம குறைக்கணும்னா கண்டிப்பாக அந்த டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த 8 நாளுக்குள்ளே அந்த கிட்டன்லேயும் அந்த சிக்கன் உள்ள இடத்துலையும் நீங்கள் லேம்பை கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், ஃபுட்டு தான் இங்கே முக்கியமான ரோலே ப்ளே பண்ணுது. ஃபுட்டு தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். இதுக்கு 2 விஷயங்கள் வந்து முக்கியமானது, ஒரு தாரக மந்திரம் மாதிரி. முதல்ல ஃபுட்டை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் வந்து அடுத்து நான் கடைசி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு இதுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நேச்சுரலாகவே கொடுக்கலாம். நேச்சுரலாகவே நீங்கள் கலவை பண்ணி தீவனம் கொடுக்கலாம். என்னென்னா ராகி, மக்காச்சோளம், கம்பு, சோளம், புண்ணாக்கு இது எல்லாத்தையுமே அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம். பட் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக தான் வரும். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற அந்த கம்பெனி ஃபுட்ஸ் இருக்குது தெரியுமா, அது போட்டால் ரொம்ப 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 நல்லது. கம்பெனி ஃபுட்ஸ் போட்டால் இந்த சிக்கன்ஸ் வந்து சீக்கிரம் வளரும். ஏன்னா அவங்க அதுக்காக இந்த உணவை தயாரிக்காங்க.
ஸோ நம்மளுக்கு வந்து க்ரோத்தஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சிக்கனோட க்ரோத் வந்து அருமையாக இருக்கும். நான் குறிப்பிட்ட பீரியட்லேயே நம்ம எஸ்டிமேட் பண்ண பீரியட்லேயே அந்த சைஸ் வந்து அதை அட்டைன் பண்ணிடும். 30 நாள் தான் ஒரு காடைக்கு வந்து ஃபுல் க்ரோத் பீரியடு. 35 நாளில் அது ஃபுல் க்ரோத் ஆகிடும். க்ரோத் ஆகி நம்ம கறிக்கு அதை விற்றுடலாம். இது வந்து மேலுக்கு நான் சொல்கிறேன். ஃபீமேலும் அதே டைமில் வளர்ந்துடும். ஆனால் இன்னும் 2 முக்கியமான ஒரு விஷயம்னா, ஃபீமேலை வச்சு நம்ம அடுத்த முட்டையை போட வைக்கலாம். அடுத்து நிறைய முட்டை நம்ம அதுலேருந்து பெறலாம். அதனால தான் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொஞ்சம் முத்துற வரைக்கும் அதை வாழ விடுவாங்க. ஒரு 365 நாள் அது வாழும். ஒரு வருஷத்துக்கு 40 நாளைக்கு ஒரு முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் முட்டையை நமக்கு எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஃபீமேலை மட்டும் வச்சு அதை வாழ விடுவாங்க. மேலே வந்து ஒரு 30 நாள்லேயே அதை வந்து நம்ம கறிக்கு விற்றுடலாம். சரியா? இப்போ வந்து அந்த ஃபீமேல் எல்லாத்தையுமே நம்ம 45 நாளில் அந்த முட்டையை பிறக்கி நம்ம திரும்பவும் ரீப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதை வந்து நம்ம இன்குபேட்டரில் வைக்கலாம். வச்சு திரும்பவும் அதை குஞ்சு பொரிய வைக்கலாம். திரும்ப அடுத்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ அதில் வந்து நட்டங்கிறதே வராது. நம்ம போட்டதுலேருந்து திரும்ப சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும். இது நீங்கள் நட்டம் கண்டிப்பாக வர்றதுன்னு எப்படின்னா, பெர்ஃபெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால அதில் வரலாம். டெத்தர்ஸ்னால வரலாம். இடத்தோட க்ளீன் சரியாக பண்ணாதனால கோழிகள் சாகலாம். இதனால தான் முக்கியமான லாஸஸ் வந்து ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எப்படி சின்ன லெவலில் பண்ணலாம், எப்படி பெரிய லெவலில் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன். சின்ன லெவலில் உங்கள் வீட்டில் ஒரு சாதாரண மரப்பலகை வச்சு நீங்கள் அதை கூடு மாதிரி செய்யலாம். செஞ்சு நம்ம அந்த வேலி கம்பி மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம பட்டையில் போய் அதையும் நம்ம செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்மளே செய்யலாம். சாதாரண கோழி கொடுத்தோன்னா அதை நம்மளே செஞ்சிடலாம். செஞ்சால் 5 அடி நீளத்துக்கும் ஒரு 2.5 அடி அகலத்துக்கும் ஒன்று பண்ணி இதை வந்து ஒரு சின்ன லெவலில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோழிக்கு வந்து கால் ரொம்ப சிறுசாக இருக்கும். அதனால் காலோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை நிற்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து ரொம்ப பெரிய கேப் உள்ள வேலியாக இல்லாமல் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் அது நல்லது. இன்னொரு என்ன விஷயம்னா, அந்த கூட்டோட ஹைட்டு வந்து ஒரு 2 அடி இருக்கணும். ஏன்னா இது வந்து பறக்கக்கூடிய ஒரு இதுதான். இது வந்து கோழி மாதிரி தான் வேகமாக பறக்கக்கூடியது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு அடைப்பு வைக்கணும், ஒரு பேரியர் வைக்கணும். மேலே வச்சா தான் இது வந்து துள்ளி வெளியே போகாது. துள்ளி வெளியே போயிடுச்சுன்னா ஓடினா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மூலமோட லாஸஸ் ஏற்படும். ஸோ அது வந்து நம்ம ஹைட் வந்து கொஞ்சம் ஃபுல்லும் சுற்றி பேரியர் போடணும். இதுக்கு பேரியர் போட்டு தான் அது வளர்க்க முடியும். அதனால் இது இந்த முறையை வந்து நோட் பண்ணிக்க முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோழி குஞ்சுகள் வந்து எப்போவுமே அந்த தண்ணி வைப்பேன் தெரியுமா, தண்ணி வந்து ஒரு டப்பு மாதிரி வச்சிடக்கூடாது. அது உள்ளே விழுந்து திரும்ப வெளியே வர தெரியாது அதுக்கு. ஸோ தண்ணி குடிக்கான்னு உள்ளே விழுந்துட்டு திரும்ப வெளியே வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு கூடு இருக்குது. அந்த கூடை வச்சு சுற்றி விளிம்பில் மட்டும் தண்ணி வர்ற மாதிரி ஒன்று உண்டு. அதை நீங்கள் வைங்க. அதை வச்சா அதை மட்டும் சுற்றி உள்ள இடத்துல மட்டும் குடிச்சிட்டு அது நிம்மதியாக இருந்துக்கிடும். அப்புறம் இன்னொன்று விஷயம், தீவனத்துக்கு வந்து நீங்கள் தீவனம் வந்து சும்மா கொட்டி போடாமல் அல்லது ஒரு பிளேட்லேயும் போடாமல் அருமையாக ஒரு மரப்பலகையில் ஒரு 4க்கு 8ங்கிற மாதிரி ஒரு வேலியை வச்சு, வெளினா கம்பி வச்சு, அது தலை சைஸ் மட்டும் கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு கேப்பு, அதில் பேட்டர்ன் மாதிரி ஒரு 12, 13, 15 பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பல வழியாக வச்சிங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஈவனாக ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி அது சாப்பிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த கூட்டிலேயே நீங்கள் முட்டை விழுந்தால் அப்படி உருண்டு கீழே விழுற மாதிரி கூட நீங்கள் அதை செட் பண்ணி வைக்கலாம். ஒரு டிகிரி ஆங்கிளில் கூட அந்த பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வளைச்சி வைக்கலாம். அதனால் அது முட்டை போடனே முட்டை உருண்டு கீழே வந்துடும். இந்த மாதிரி கூட டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட கூடுகளை தயாரிக்கிற முறையில். இது நீங்கள் பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான், இடத்தோட சைஸ் மட்டும் மாறும். பெரிய நம்ம ஆஸ்பெட்டாஸ் ஷீட் மாதிரி போட்டு, ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டுக்கு கீழே அந்த ஒரு சீலிங் முடிஞ்சால் வசதி உள்ளவங்க ஃபால் சீலிங் போடலாம். ஃபால் சீலிங் போட முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பச்சை கலரு இந்த டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு பாய் மாதிரி உண்டு தெரியுமா, அது வந்து கொஞ்சம் ஹீட்டை குறைக்கும். அந்த பாயை நம்ம கீழே போட்டுடலாம். ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டை கீழே போட்டு சுற்றி வந்து நம்ம இரும்பு தூணி நிப்பாட்டலாம், நம்ம செங்கல் தூணி நிப்பாட்டலாம். நிப்பாட்டி நம்ம பெரிய பண்ணை மாதிரியும் பண்ணலாம், கோழி பண்ணை மாதிரியும் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்படி தான் இது வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணணும். இது மூலமாக நிறைய லாபம் பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இதோட மார்க்கெட்டிங்கை பற்றி பேச போகிறேன். மார்க்கெட்டிங்னாலே தான் அதோட 2வது முக்கியமான தர அம்சம். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பக்கா பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடலாம். நீங்கள் எப்படி போய் விற்பீங்க, ஸோ விற்கிறதுனால இதில் எத்தனை சதவீதம் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம், எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன்.
ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ நீங்கள் வந்து 2000 குஞ்சு வாங்குறீங்கன்னு வைங்களேன். 2000 குஞ்சு. முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது இந்த பிஸ்னஸை பற்றி. நானும் ஹேட்சும் பண்ண முடியாது என்னால். நான் என் வீட்லேயே முட்டையை வாங்கி ஹேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறேன். முதல்ல ஒரு 2000 குஞ்சு வாங்குங்க. 2000 குஞ்சு 7 ரூபா ஒரு குஞ்சு வெளியே வாங்குறதா இருந்தால். முழு ஃபுல் க்ரோன் ஒரு குஞ்சு 7 ரூபாய் வரைக்கும் விற்பாங்க. நீங்கள் பண்ணையில் போய் கேட்டால் கூட ஒரு 4-5 ரூபாய் கூட வாங்கலாம். பட் 7 ரூபாங்கிறது எல்லா பக்கம் கிடைக்கக்கூடிய ரேட்டில் சொல்கிறேன். 7 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா ஆகும். 14,000 ரூபா ஆகும். சரியா? இது வந்து நீங்கள் 30 நாள் இந்த குஞ்சுகளை சோறு போட்டு வளர்க்கிங்க. அதை சோறு போட்டு 30 நாள் வளர்க்குறதுக்கு 30,000 ரூபா செலவாயிடும் உங்களுக்கு. சரியா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா மெடிக்கு போட்டிருக்கேன். 30 நாளைக்கு 30,000 ரூபா செலவாயிடும். இந்த கோழிலாம் ஃபுல்லும் வளர்ந்து முடிகிறதுக்கு கரெக்டாக 30 நாள் ஆகும். 30 நாள் ஆகிடும். 30 நாள் முடிஞ்சு ஒரு டீலர் டெலிவரி பாய்கிட்ட வந்து நீங்கள் அதாவது செல்லர்கிட்ட விற்கும் போது 28 ரூபாய்க்கு விற்கலாம். 28 ரூபாய்க்கு இந்த கோழி வந்து உங்களுக்கு செல் ஆகிடும். 30,000 ரூபா ப்ளஸ் அந்த 14,000 ரூபா மொத்தமாக 44,000 ரூபா ஆயிருக்கு உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட். நீங்கள் போட்ட காசு 44,000 ரூபா. ஸோ நீங்கள் விற்கும் போது அதே 2000 கோழி குஞ்சியை வந்து நீங்கள் 28 ரூபாய்க்கு விற்கிங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 56,000 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஷுவராக 12,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து நார்மல் பிஸ்னஸ். நான் வந்து முதல்ல தொடங்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 12,000 ரூபா லாபத்தில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் அருமையாக பண்ணலாம். இதுலேயே நான் எவ்வளோ மிச்சம் பிடிக்கலாம், இதுக்கு மேலே ப்ராஃபிட் எப்படி கூட்டுறதுங்கிறது அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ முதல் ரவுண்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க காய்ஸ். பண்ணி 12,000 ரூபா நீங்கள் லாபம் பார்த்துட்டீங்க. இது வந்து நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 12,000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு இந்த 12,000 ரூபா வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா 12,000 ரூபா அப்படியே வச்சு வீட்டில் இன்குபேட்டர் செய்யுங்க, லேம்ப் வாங்குங்க, ட்ரே வாங்குங்க, ட்ரே செய்யுங்க. எல்லாத்தையும் செஞ்சு வீட்லேயே ரெடி பண்ணுங்கள். அந்த 12,000 ரூபாய் முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. 12,000 ரூபா நீங்கள் அப்படியே அந்த லேம்ப் எல்லாம் வாங்கி வீட்லேயே இன்குபேட்டர்லாம் வச்சுருங்க. நீங்கள் முதல்ல பண்ணிங்க தெரியுமா, ப்ராசஸில் நீங்கள் எவ்வளோ முட்டை கேதர் பண்ணியிருப்பீங்க, அந்த முட்டையும் விற்காதீங்க. அந்த முட்டையை அப்படியே எடுத்து இந்த இன்குபேட்டரில் வைங்க. அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முட்டையும் கூட வாங்கிக்கோங்க. அதே அளவுக்கு 2000 குஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2000 குஞ்சு வர மாதிரி அந்த 2000 குஞ்சு நீங்களே இன்குபேட்டரில் வச்சு பெர்ஃபெக்டாக அதை வந்து ஹேட்ச் பண்ணி பெர்ஃபெக்டாக எடுத்துடுறீங்க. எடுத்து நீங்கள் திரும்ப அதை வந்து அதில் பண்ணையில் விட்றீங்க, அதை வளர்க்கிங்க. இதில் ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, இதோட ஃபுட் இருக்குது தெரியுமா, போன இதில் நான் சொன்ன அந்த 30,000 ரூபா காஸ்ட் வந்து கம்பெனி தரக்கூடிய ஃபுட்டு. அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் விலை கூட, அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். போட்ட பணம் திரும்ப எடுத்துடலாம். அதோட சைஸ் பெர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம இயற்கையிலே இன்னொரு ஃபுட்டை நம்ம தயாரிக்கலாம். ஆனால் முதலே சொன்னேன் ராகி, மக்காச்சோளம், கம்பு, சோளம் அப்புறம் புண்ணாக்கு, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண ஒரு தீவனம் உண்டு. அந்த தீவனத்தையும் நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த தீவனத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா பாதி ஆக்கிடணும். இந்த தீவனத்தை பாதியாகவும் உங்கள் கடை தீவனத்தை பாதியாகவும் நீங்கள் போடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அது க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் 15,000 இருக்குல்ல, 15,000 காஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 குறையும். 30,000 ரூபா அந்த கடை தீவனம் இருக்குல்ல, அதில் 15,000 உங்களுக்கு குறையும். எப்படி? ஏன்னா இது வந்து அந்த ரூபாவில் கம்மியாகவே வரும். இந்த சோளம், மக்காச்சோளம் அதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாகவே விளைய வச்சு கூட பண்ணலாம், அல்லது கடையில் கூட வாங்கி பண்ணலாம். அது வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக தான் வரும். இதை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம சாப்பாடை கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா நம்ம 15,000 மிச்சப்படுத்தலாம். 15,000 மிச்சம் பிடிச்சா போனதில் வந்த ப்ராஃபிட் 12,000 ரூபா கிடச்சிச்சில்ல, அந்த 12,000 ரூபா ப்ளஸ் 15 மொத்தம் நம்மளுக்கு 27,000 ரூபா லாபம் பார்க்கலாம். 27,000 ரூபா லாபம் பார்க்கலாம். போட்டது வந்து இதை வந்து ரொம்ப கம்மி. போட்டது வந்து இதில் வந்த அதே எக்கை வச்சு தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணி திரும்பவும் நம்மளுக்கு எல்லாம் அதிகமான ப்ராஃபிட் நம்ம பார்த்துறோம். இதில் நம்ம ஆகக்கூடிய காஸ்ட் வந்து வெறும் 15,000. அதுவும் நம்மளுடைய ஃபுட்டுக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோத் ஆகுறீங்க. புரியுதா? எக்ஸ்போனன்ஷியலாக உங்களுக்கு க்ரோத் வந்து கூடுது. இப்போ 30,000 நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்த ஹார்வெஸ்ட் அதே மாதிரி இப்படியே சைக்கிளாக நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அருமையாக அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணலாம். நீங்கள் வந்து அடுத்து வேறு லெவலுக்கு போகிறீங்க. நான் வந்து டெலிவரி இந்த மார்க்கெட்டர்க்கெலாம் போக மாட்டேன். அவர் வந்து எனக்கு 3 ரூபா எடுத்துக்கிறாரு. 3 ரூபா எடுத்துகிட்டு எனக்கு விற்று கொடுக்காரு. அந்த ப்ராஃபிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். செல்ஃபாக மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் காடை பக்கோடா, அப்புறம் காடை ஃப்ரை, காடை பிரியாணி, இந்த மாதிரி ஹோட்டல் நீங்களே வச்சு நடத்தி அதில் மூலமாகவும் நீங்கள் அதிகமாக லாபம் பார்க்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடாவே 70 ரூபா 80 ரூபாய்க்கு விற்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இது மூலமாக நீங்கள் விற்று நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போகலாம். வாழ்த்துக்கள் காய்ஸ். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பெரிய அளவு வரணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ காய்ஸ். இந்த மாதிரி முக்கியமான பிஸ்னஸ் ஐடியாஸ் மற்றும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற
டக்கர் பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் எங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு விரைவில் வரும். தேங்க்ஸ் கைஸ்.